गाइस எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா गाइस என்னது இது? எதுக்கு இது இப்பா? இந்த டான்ஸ் ஆட போறோம். ஐயோ 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 गाइस ஜிபியூ அந்த படத்துல வர பாட்டுக்கு நானா அப்பாவை வந்து ரீக்ரியேட்டிங் பண்ண போறேன் गाइस. இவர்தான் வந்து அர்ஜுன் தாஸ். நான் என்ன கேட்ட போட போறேன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் 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 பார்க்கலாம். போதும்பா போதும். இது சீக்கி வந்து போதும். ஏதாவது என்ன போட போறேன்னா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாடலாக நானும் அப்பா ரீக்ரியேட் பண்ண போறோம். இவரு தான் அர்ஜுன் தாஸ், நான் தான் பிரியா வாரியர். எப்படி இருக்க போதுன்னு இப்ப நான் வந்து லேடி கட்ட போட போறேன். அதுக்கு வந்து பட்டி டிங்கரிங் எல்லாமே போட போறோம். அதுதான் கைஸ் ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். வாங்க. எனக்கு உங்களுக்கு எதுக்கு பட்டி டிங்கரிங்? எனக்கு கருப்பாவே காட்டுனிப்பியா? அதுக்கு பட்டி டிங்கரிங் போட்டு என்ன வெள்ளையா காட்ட? இவருக்கு வேற பட்டி டிங்கரிங். ஒண்ணு எதுக்கு வந்தோம், எதுக்கு நிக்கிறோம், ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறியா? வேற அவருக்கும் பட்டி டிங்கரிங் போடணுமா? அம்மா எனக்கும் பட்டி டிங்கரிங் வேலை பண்ணேன். நிறைய டிங்கரிங் வேலை இருக்கும். அதுக்கு ஒரு பெயிண்டரை கூப்பிடுங்க. நீ கிளம்பு, நாங்களே பாத்துக்கிறோம். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் கிடையாது. இது வந்து 100 ரூபாய் கொடுத்து நாங்க பொருள் காட்சியில வாங்கணும். அதுதான் இது. ரொம்ப நாள், ஒரு வருஷம் கழிச்சு நீ தான் யூஸ் ஆயிருக்குது இது. சரி, அதுக்கு இன்னொரு வாட்டி ஒரு ஸ்டெப் போட்டுக்கோங்கப்பா. அப்படியே திருப்பி அந்த ஸ்டெப் போட்டு வாங்க. 100 ரூபாய் கொடுத்து வாங்கினதுக்கு வீடியோ கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே. அது நாக்கு அடிக்கிறீங்களா? நாக்கு அடிக்கிறானா? நான் கைஸ் பாருங்க. என்னடா அர்ஜுன் தாஸ் பாக்குறீங்களா? பேண்ட் ரெடி போட்டு பாருங்க. பட்டணும் 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 பட்டுனோனா வாங்கிக்கோங்க. காஞ்சிபுரம் பட்டா இல்ல சில்க் சாரியான்னு கேட்டு பாருங்க. அடுத்து பாத்தீங்களா, இதுதான். இந்த மாதிரி குடும்பங்கள் காமெடி நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாங்க எல்லாரும் காமெடி பண்ணுவோம். அது காமெடி நாங்களே நினைச்சு கான்ஃபிடண்டா பண்ணுவோம். ஓகே, சரி சரி வாங்க பட்டி டிங்கரிங் பண்ணலாம். ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாட்டுக்கு யூஸ் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாமா? கைஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் அம்மா வந்துருச்சு. இப்போ அம்மா தான் நமக்கு வந்து மேக்கப் பண்ண போறப்பதே லேடி கட்ட போட ஆரம்பிக்கலாமா? போடுங்க மேடம் அந்த ஃபேர் அண்ட் லவ்லியா. ஃபர்ஸ்ட் எனக்கு போடு. அவன் வேலையை தான் பார்க்குறான். எனக்கு போடுமா ஃபர்ஸ்ட்? அதான் எல்லாம் கிடையாது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. சரி ரைட் போட்டுக்கோ. இவருக்கு மேக்கப் வேற. இல்லை நானே போட்டுக்கிறேன். நீ தான் போட்டுக்கணும். போட்டுக்கோங்க, நீங்களே தான் போட்டுக்கோங்க. எனக்கு மட்டும் தான் அம்மா தாய் பாசம். கண்ணாடி சத்தமா? நாங்கள் பிறந்தது வந்து அழகுதான். அப்படியே அந்த கேள்வியை கல்யாணம் பண்ணிக்க. பார்த்துப்பா, வாய்க்குள்ள கொசு போக போகுது. பார்த்துருக்கிறீங்க. ஸ்டெப்புலாம் படம் பண்ணிட்டீங்களா? ஸ்டெப்பு தான். இப்படி ஒரு ஆட்டம், இப்படி ஒரு ஆட்டம், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஐயோ, அதே மாதிரி ஆடணும். ஆடுவீங்களா? அதே மாதிரி ஆடணுமா? இப்போ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தோமே ஆடின ஆட்டம். அது போதும்ல. அளவு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு நீ கழுத்தை திரும்பிடாதம்மா. நீ ஒன்றுத்துக்கோ லாய்க்கு இல்லை. இன்னைக்கு மட்டன் குழம்புன்னு ஒன்று செஞ்ச லட்சணம் 1000 ரூபாய்க்கு மட்டன் வாங்கிட்டு வந்தாரு. நல்லா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு அம்மா கீழே குத்தா குழம்பு டேஸ்டே தெரியல, மட்டன் டேஸ்டும் தெரியல. என்னதுக்கு தான் 1000 ரூபாய் தண்டத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. எதுதான் உனக்கு தெரியும்? ஒன்றும் தெரியாதாவா? உனக்கு ஜுரம் இல்ல, அதனால வாயில எதுவும் தெரியல. யாராவது மேக்கப் இப்படி போடுவாங்களாமா? அப்ப நாளைக்கு ஆர்டிஸ்ட் சொல்றேன். இது என்ன உக்காந்துக்கிறீங்க? என்ன போஸ் இது? கான்சரா படுத்துறோம். ஏய், எனக்கு ஏதாவது மேக்கப் போடுறத ரசிக்கிறேன். சுண்ணாம்பா என்னது பவுடரா? உக்காருங்க, தூக்கி தெரிய போகுது எல்லாம். ஜெட்டி கூட போடாம தானே உக்காந்துக்கிறீங்க. ஜெட்டியே போட மாட்டாரு. சிரிக்காதீங்க. சிரிக்கிறாங்க. இது அழகா இருக்கா? யார் அழகா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் உனக்கு இந்த மாதிரி துணி தாண்டா கிடைக்குது. ஓ, அப்போ வீட்டுல அழுக்கு துணி மட்டும் தான் வச்சுனுக்குறேன்.
இந்த பக்கம் தொடங்கிட்டா. அப்புறம்பா வாழ்க்கைலாம் எப்படி போகுது? வாழ்க்கையே போது வாழ்க்கை என்ன ஓடும் ஏதோ ஓடுது வாழ்க்கை பாட்டுன்னு ஓடினே இருக்குது. நல்லா தூக்கம் வருது தானே? தூக்கம் வருது. விளாகுக்காக இவரை பூச்சி உட்கார வச்சு அடம்பூச்சி உட்கார விட்டுருக்குறேன். நன்றிப்பா. அப்படியே நைஸா பவுடர் அங்கே ஒட்டிடு. பவுடரா போட்டிங்கப்பா சுண்ணாம்பு நினச்சுனா. இங்கே ஒரு காட்சி. இதெல்லாம் என்னது? இவ்வளோ கால்வாசி இங்கே கிரவுண்ட் வாங்கியிருக்கீங்க, இங்கே ஒரு கால்வாசி கிரவுண்ட் வாங்கியிருக்கீங்க. எப்படி முடி கொட்டிடுச்சு என்ன பண்ணுறது? அப்போ எனக்கும் வருங்காலத்தில் கொட்டிடுமா? வயசாக கொட்டிக்கினே தான் இருக்கும். கைஸ், மாசத்துல ஒரு வாட்டி அமாவாசை வர மாதிரி மாசம் ஒரு லேடி கெட்டப் நாங்கள் போட்டுருவோம். வீடியோ உங்களுக்கு போட்டுருவோம் பாருங்க. இன்னைக்கு அப்பாவோட நடிப்பு திறமை, அப்பாவோட நடன திறமை, அப்பாவோட எல்லா திறமையும் பாருங்க. எப்படி செம்மையா இருக்கா? அழகா இருக்கா? பயமாகுது. சவுண்டா பேசுங்க. பயமாகுதுடா. ஐயோ பயமாகுதா? அம்மா மூஞ்சி க்ளோஸ்அப்ல பாக்குது. எவ்வளவு பயமாகுது தெரியுமா? அதான் 25 வருஷமா பார்த்துன்னு. எப்படிப்பா இப்படி பாக்குது? திடீர்னு வந்து தூயினே இருப்பேனா திடீர்னு அம்மா மூஞ்சி கிட்ட வந்து நிற்குமா காக்கா இப்போ வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு உன்னை பார்த்தோம்மா இழுப்பு வருது. இடுப்பு வருதா? இழுப்பு வருது. திடீர்னு பயம் ஒருத்தங்க தான். நான் தப்பானது 25 வருஷம் உன்னை பார்த்தாக்கா ஸ்ட்ரோக்கே வந்துடும் போல இருக்குதா? காட்டு. ஸ்ட்ரோக்கே வரும்போது உன்னை பார்த்தாக்கா இவரை வச்சுக்கின்னு நான் தப்பா சீக்கிரம் போடுங்கடா, அவுட் போட்டு ஆடுங்கடா. சும்மா மேக்கப் போட்டு நோக்கா எனக்கு. அது என்னப்பா இந்த அது ஏதோ பண்ணிட்டு விளாண்டுக்குது பாருங்கப்பா. இது தெரியல. என்னத்த 4 ஃப்ரெண்டுங்களை வச்சு நான் ஆடினேன். சும்மா வயசானவனை போய் ஆட வைக்கிறேன். அங்கங்க பாரு அப்படியே ஆடினே ஸ்டேஜில் ஆடினே இருக்கிறாங்க. கப்புன்னு அப்படியே டொப்புன்னு விழுறாங்க. அதனால இப்போ பயம் வந்துச்சு. பயம் வந்துச்சுன்னா இத்தனை நாள் எத்தனை டான்ஸ் ஆடி இருக்கீங்க? அது இப்போ பார்க்கறதுக்கு வயசாகி போச்சுல்ல. அவன் டான்ஸ் ஆடுறான். ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினா டமால்னு விழுறான். இன்னைக்குமே நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும்ப்பா. ஆனால் போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் சின்ன பசங்களை வச்சு நீ ஆடினா பருப்பு மேக்கப் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. ஒரு ஸ்டிக்கர் பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. நீங்க தானே இதுல உங்களுக்கு வேற மேக்கப் வேணும்னு கேட்டீங்கல்ல. ஃபெவிக்விக் போட்டு ஓட்டிட்டு வரல நாங்க. எப்படி சிம்ரன் மாதிரி இருக்கானா? சிம்ரனுக்கு தங்கச்சி மாதிரி. தொட்டு பேசும் சுல்தானா. பாப் கட்டிங்க. சிம்ரனுக்கு பாப் கட்டிங் போட்டா இப்படிதான் இருக்கும். இந்த கிழவருக்கு இவரு யூத்தான ஒரு ஜோடி. அதே வயசு பொண்ணு ஜோடி சேர்த்துறீங்க. புருஷருக்கு நக்கல. ஆம்பளை பையனுக்கு பொம்பளை போட்டு ஆட விடுறீங்க. இதில் என்ன ஜோடி? யூத்து ஜோடி. ஏதோ ஒரு 18 வயசு பொண்ணு 20 வயசு பொண்ணு கூட ஆட விட்டா ஜாலி ஆடும். அப்பதான் உங்களுக்கு அந்த பயம் வராதா? வராது பயம். வராது இவருக்கு பயம். அம்மா கண்ணை முறுக்கி கோவம் பிதிக்கி வாயில குத்த போகுது பாருங்க. 25 வயசு 18 வயசு ஆயிடா. அப்போ வந்து எனர்ஜி கூடும். அம்மா கூட ஆடுறீங்களா? அம்மா கூட ஆடினாக்கா வலிப்பு தான் வரும். நீங்க கலக்காக இங்க முறுக்குது கைய முடிய பூச்சி. முறுக்கு நல்லா ப்ராப்பர்ட்டில வேற எடுத்துட்டு வந்துக்கிறாரு. தேடி 1 மணி நேரமா பீரோல தேடி எடுத்துட்டு வந்துக்கிறாரு. ட்ரெஸ், கண்ணாடி, தொப்பி எல்லாம் எங்க உள்ள இருக்குது. சத்தமா பேசுங்க. ஏடாப்பா உள்ள இருக்குறாப்பா. சத்தமா பேசுங்கப்பா. சத்தமா தாடா பேசுற. சத்தமா பேசாம என்னடா பேசுற? எப்படி இழுது பாருங்கப்பா. நல்லா இல்லடி.
எல்லாம் இழுத்து போட ஓட்டுறீங்க 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 மணியை ஓட்டுறீங்க. மீஷெல்லாம் வந்துக்குதுன்னா தாடியெல்லாம் வந்துக்குது என்ன பண்ணுவேன்? தாடி வச்ச லேடி கிட்ட கண்ணதா குத்ததா பாருமா, கண்ணை குத்துது. நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்களா? எமாராத மாதிரி பேசட்டுமே. என்னடா பண்றீங்க? இது எமாராதான் சொல்லிக்க வேண்டியதுதான். விஜயகாந்த் அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணுங்க. விஜயகாந்தெல்லாம் பண்ண முடியாது. சரி விஜய் மாதிரி மிமிக்ரி பண்ணுங்க. விஜயெல்லாம் பண்ண முடியாது. சரி அஜித் மாதிரி பண்ணுங்க. அஜித் பண்ண எனக்கு என்னதான் பண்ண தெரியும், இதுல மிமிக்ரி பண்ணுவேன்ற மாதிரி சொல்லி வேண்டியது. எனக்கு என்ன வருது அதான் பண்ணுவேன். என்னடா டவுசர் போட்டுன்னு உட்காந்துங்கிற பையா? இது யாரு? யாருன்னு வச்சுக்க. கடகராஜா. தம்பி என்ன தம்பி டவுசர் போட்டுன்னு உட்காந்துங்கிற? நான் பணத்தை தரலையா? 18 வயசு பொண்ணு கூட என்ன ஆட விடுறாங்களாடாப்பா. தன்னைத்தானே பெருமையா உணர்ந்து கொள்கிறார். லூசாவே வை. லூசாவே வை. அந்த கால 90s ஹீரோயினி மாதிரி இருக்கிற. ஹீரோக்கு 90s ஹீரோயினி தான். இது எப்படி தொட்டு தொட்டு பேசுற? ஐயோ தம்பி சூப்பரா இருக்குதுடா. என்ன தொப்பல இவ்வளவு பெருசாகுது? தொப்பா என்ன இவ்வளவு பெருசாகுது? இவருக்கு அப்படியே குட்டியாகுது தொப்ப. 55 வயசு தொப்படா தம்பி. இது வந்து உழைச்சி நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு உழைச்சி வந்து தொப்பை தொப்பையா? இது என்னது இது? கேள்வி. கேழவனுக்கு கேள்வி தான் பின்ன வரும். இப்படி போஸ்ட் கொடுக்கலாம். கிழவன் கேள்வி. இதுல யாரு கிழவன் யாரு கேள்வி? நான் தான் குமரன். என்ன பார்த்தா விடுங்க. என்னது இது? என்னப்பா பண்றீங்க? தனியா என்னடமோ பண்ணுகிறாரு இவரு. ஜிகி 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 டைம் ஆகுதான் ஆகுறாரு இவரு. ஐயா மூக்கு சரி. நான் உங்களுக்கு தெரியாம 2 வாட்டி மூக்கு தேய்ச்சிட்டேன் இதுல. மைனா 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 டண்டனக்கா 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 இதானே. எனக்கு மாகப்பா நீ சொல்றது. இந்த இது பண்ணுமா இப்படி பண்ணுவாங்கல்ல, இது ஒரு சீன் ஒன்று வருமே. வயசான காலத்துல கை கால் வச்சுக்க போகுது. நான் பண்ணுறேன் அழகுற மயங்கிட்டேன்டா. நான் பண்ணுகிறீங்க 50 வயசு கிழவரு தொப்பைய காட்ட வைக்கிறீங்க என்னைய. தொப்பா தம்பி உங்களோட ட்ரெஸ் எங்க? காஸ்டியூமு ஒரு லேடிஸ் ட்ரெஸ் மாத்துறதுன்னா பாத்துக்கிறீங்க நீங்க. அவுத்து விட்டுலாமா? நீனா பாத்துக்கிற. இது வந்து இது அந்த ஒரு குட்டி ட்ரெஸ். இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்கர்ட். அப்படியே துப்பட்டாவோட ஸ்கர்ட்டா போட்டுக்கிட்டு ஆடுவோம். எங்க அர்ஜுன் தாஸ் காண உள்ள போய்கினாரு. அர்ஜுன் தாஸ் வருவார். இப்போ அர்ஜுன் தாஸ் ரெடி ஆயிடு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து புது புது ட்ரெண்டிங் பாட்டெலாம் வந்துன்னே இருக்கும். திருப்பி அதெல்லாம் எட் பண்ணி எடுத்து போட்டு நம்மளும் லேட்டி கிட்ட போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஓகேவா? ஏதாவது அப்படியே கீழே வருது. நீ எப்படி சொல்லாம கொள்ளாம என் ட்ரெஸ் நீ தூக்குற? கைஸ் இப்பதான் நம்ம வந்து முக்கியமான ஒரு தருணத்துக்கு வந்திருக்கிறோம். ஓகே, மெயின் ட்ரெஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் கரன்சி. இது ஓகேவா? இது அர்ஜுன் தாஸ் என்ன பண்றாரு? இதுல போடு. இது அர்ஜுன் தாஸ் என்ன பண்றாரு பாத்துட்டு வரேன். டேய் நம்பி என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? கைஸ் பாதி ரெடி ஆயிட்டாரு, மீதி பாதி ரெடி ஆயினுக்குறாரு. நாராயண நாராயண சொல்ல. நாராயண 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 நாராயண.
கைஸ் எங்க அம்மா பாத்துக்க அப்படியே பொம்மை மாதிரி இருக்கும் பாருங்களேன். எப்படிமா நீ பொம்மை மாதிரி ஆன? எதுக்கு இதெல்லாம் போட்டு விடுற? அப்படிதான் இருக்க. பக்தா உனக்கு என்ன வரம் வேணும்? வேண்டாம். என்னதுமா இது? ஏமா என்ன பொண்ணு மாதிரி ரெடி பண்ண சொன்னா சாமியார் மாதிரி ஆக்கி வச்சுக்கிற. அழகு சுந்தரி. உன் ஆசையெல்லாம் இது நிறைவேற்றினுக்குறல்ல. நாராயண நாராயண போலோ நாராயண நாராயண. ஏய் போ, உன் ஃபாலோவர்ஸ்லாம் அங்கதான் போறாங்க. ஒரே போட்டோ இருக்கா? நான் தான் ராகவா. என்ன பார்த்தா ராகவா லாரன்ஸ் மாதிரி இருக்க. என்ன பார்த்தா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி இல்லை. அது கோப்பி கட்டின விலை விலையாக தெரியுது, அதனால தூக்கி போட்டு. இப்போ யார் யூத்து? நான் யூத்தா? அதுவும் யூத்தா? தெலுங்கு போட வீரோட என்னென்ன பத்தியா? நாங்கள்லாம் மேக்கப் போடாம ஷைனிங் ஆகிடுவோம். பவுடர் கிடையாது, ஃபேர் அண்ட் லவ்லி கிடையாது, லிப்டிக் கிடையாது, எதுவும் கிடையாது. எப்படி பாத்தியா பூச்சிக்கிட்டு அவன் உட்காந்துக்கு போறீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டயலாக்லாம் சொன்னீங்க. என்னென்னவோ அது சும்மா சொன்னேன். மேக்கப் போடுறேன்னு பார்க்கலான்னு. மேக்கப் வேற போடுறாங்க. கண்ணாடி போட்டு மறைச்சாச்சு, தொப்பி போட்டு மறைச்சாச்சு. இதுல மேக்கப் வேற எங்க போடுறதுதான்? இங்கே போடணும், இங்கே போடணும். ரோஸ் பவுடர், ரோஸ் பவுடர். ரோஸ் பவுடர்லாம் எனக்கு வேணாம்மா. பவுடர் வேணாம், ஃபேர் அண்ட் லவ்லி வேணாம், ஒன்றும் வேணாம். ஒரு செகண்ட் கெட்டப்பே மாற்றிடுவேன். எப்படி இருந்தேன்னா இப்படி ஐட்டம் பத்தியா? யூத் ஐட்டம் பாரு. 54 வயசு தாத்தா மாதிரி இருக்குது. என்ன பார்த்தா? சரி ஓகே, போய் டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணுங்க போங்க. ஏனே அந்த மாதிரி அழகா ஆக்கு. அது பையன்டா. பையன். நீ பையன் தானே? பொண்ணு தான் அழகாகணும், நீ தான் அழகாகணும். ஆமா, அதுக்கு தான் தேவைப்படுது. அம்மி தம்பி என்னோட காஸ்டியூம் நீங்க பாக்கலையே. பாத்தீங்கன்னு வைங்க. இப்பதான் நான் மயங்கி விழுந்தீங்க. அவ்வளவுதான். சரி போய் டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணுங்க போங்க. அந்த ஸ்டெப் Dress மாத்திரு. பாக்குறீங்களா என்னோட காஸ்டியூம்? டான்ஸ் ஆடி பாக்குறீங்களா? இந்த காஸ்டியூம் பாத்தியா? எங்க ஜூஸ் இங்க ஏதோ 100 ரூபாய்க்கு வாடகை வாங்கி வந்துட்டாங்க. இந்த சொக்கா இந்த கண்ணாடிலாம் எங்க இருந்து வாங்குறீங்க? இந்த தொப்பிலாம் எங்க கண்டுது? ஐயோ கெட்டப்பா. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார். தண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனோனே கூப்பிடுங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு ஆஸ்வாசப்படுத்துங்க சார். ஓகே. போயிட்டாரு கேரவன். இங்க கேரவனுக்குள்ள போயினாரு. ஃபேன் காத்துல உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க சார். சார் சார் மேடம் மேடம் நீங்க உட்காருங்க மேடம். மேடம் மேம் கால்ல தூக்காதீங்க, கீழ வைங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னையும் அழகாக்கணும். அழகே பொறாம படம் பேரழகா ஆக போற மாதிரி பண்ணாரு. அழகோ அழகு பேரழகு அப்படியா? அப்படியே கழுத்து வச்சு கொன்றுவேன் நானு. ஏய் ஏய் எங்க வரீங்க? ஏய் ஏய் எங்க பாக்குறீங்க? ஓடுங்க. உள்ள இடம் வந்தா வந்து லேடிஸ் ரூமுக்கு வராரு. ஏய்யா என்னமா ஓ கேப் இருக்கு, அப்படியே விட்டுறலாம். நண்பர்களே, பெருத்து போனதுனால எனக்கு பத்த மாட்டேங்குது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிளவுஸ் எனக்கு பத்துச்சு. த்ரிஷா கேட்ட போடும் போது நல்லா இருந்தாலும் வராது. சரி அப்ப அதாவது இதை போடலாம்.
டைட்டா போட்டு விட்டுரு. गाइस டைட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். गाइस எப்படி நம்ம காஸ்டியூம்? தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா டக்கு டிக்கு ஜூம். எடே தம்பி போதா. ஆமா, நான் கன்னட நடிகர் ராஜ்குமார்மா. சிம்ரன் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிம்ரன் வரலன்ட்டு ஏதோ பையனுக்கு பொம்பளை வேகம் போட்டு என்ன நடிக்க வைக்கிறீங்க. என் பிரிஸ்டேஜ் என்ன வருது? என்னோட ஹைட் ஆகலாம் பையன் பொண்ணு. சுல்தானி சுல்தானி கேன்சல். என் இமேஜ் போயிடமா. சிம்ரன்னா சிம்ரனை கூட்டணும்னா ஆம்பளை பையனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு எனக்கு கூட நடிக்க வைக்கிறீங்க. என்ன முகத்தடி நான் காலேஜுக்கு போவேன். சிரிக்காதீங்க, சிரிக்கிற விஷயம் கிடையாது இது. கேர்ள்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கப்பா ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு. ஆட்டோகிராஃப் வேணுமா லேடி? தம்பி ஸ்டெப்பு தெரியுமாப்பா தம்பி? இல்லையா? இவங்க ஏதோ இமேஜ் போவா ஒரு இது வந்து காட்டுவாசி ஸ்டெப், இது கிடையாது. இப்படி நில்லுங்க. சுல்தானே சுல்தானே. 1 2 3 கால் ஒவ்வொரு வாட்டிக்கும் இப்படி வைக்கணும். நீ போடு ஸ்டெப். என்ன நடிகர் சொன்னாரு இவரு? ராஜ்குமார். அவர் பேர் தான் ஏதோ ஒரு கன்னட நடிகர். கன்னட நடிகர் ராஜ்குமார் இவரு. ஆமா, ஒரு சிம்ரனை கூப்பிட்டு நடிக்க வச்சா தானா வரும். அதை விட்டுட்டு